நல்லா வந்திருக்கு. எதிர்பார்த்ததை விட புது முயற்சி. படம் முழுக்கவே ரொம்ப ட்விஸ்டாக இருக்குது. எதிர்பார்த்ததை விட ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. வர தலைமுறையினருக்கு இது பெரிய ஒரு மாரல் சப்போர்ட்டடாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு யங்ஸ்டர்ஸை ரொம்ப சப்போர்ட் பண்ணி கொண்டு அவங்கள ஊக்குவிக்க மாதிரி இருக்குது. எல்லாமே பார்த்திங்கன்னா புதுமுகங்கள் எல்லாருக்குமே நல்ல ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க. எல்லாருமே அந்த கேரக்டரை எடுத்து நல்லா பண்ணியிருக்காங்க. ரியலாகவே படம் முழுக்கவே ரொம்ப த்ரில்லாக அடுத்தடுத்து என்னன்ற அளவுக்கு ரொம்ப நல்லாவே கொண்டு போயிருக்காங்க. இந்த புது முயற்சிக்கு வாழ்த்துக்கள். ராதாரவி சார் சொல்லவே வேண்டியதில்லை. ரியலாகவே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. முழுக்க முழுக்க அவரை தொடர்ந்து தான் இந்த படம் போயிட்டுருக்குன்னும் போது ரியலாகவே ரொம்ப நல்லா வந்திருக்கு. அவருடைய கேரக்டர் ரொம்ப நல்லா இருக்குது. எஸ்பெஷலி வனிதா மேடம் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. அதுவும் இல்லாமல் எல்லாருடைய கேரக்டருமே ரொம்ப நல்லா இருக்குது. இந்த முயற்சி நல்லா இருக்குது. புது டைரக்டர், புது மியூசிக், அவருடைய வெற்றி எல்லாருக்குமே இது வெற்றி வாய்ப்பாக அமைய வாழ்த்துக்கள். இல்லை, எல்லாமே நல்லா போயிட்டுருக்கு. அடுத்தடுத்து என்னன்ற அளவுக்கு கண்டிப்பாக கொண்டு போயிட்டுருக்காங்க. நமக்கே தெரியுது அடுத்தது என்னவா இருக்கும் அப்படின்ற அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பை கொடுக்குறாங்க. கண்டிப்பாக இது பேசக்கூடிய ஒரு படமாக. பாட்டு ரொம்ப நல்லா வந்திருக்கு. ரியலாகவே அந்த அந்த அவங்களுடைய அந்த ராதாரவிக்கு அவருக்கு கொடுத்துருக்கிற பாட்டு ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாமே ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தோம் படம். சந்தோஷம். வாழ்த்துக்கள். படம் நல்லா இருந்துச்சு. அதோட மியூசிக் நல்லா இருந்துச்சு. படமும் நல்லா இருந்துச்சு. ராதாரவி தாத்தா நல்லா நடிச்சிருந்தாங்க. கடைசி வரையும் த்ரில்லிங்காகவே போச்சு. பிடிச்சிருக்கு. த்ரில்லிங்காக இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருக்குது படம். ராதாரவி சார் ஆக்டிங், மியூசிக் ரொம்ப சூப்பராக இருக்குது. மியூசிக் சாங்ஸ் அப்படியே மனசில் நிற்கிற மாதிரி இருக்குது. படத்தோடு ஒன்றிச்சிருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பராக இருக்குது. படம் பயங்கர த்ரில்லிங்காக, நெக்ஸ்ட் என்ன நடக்கும்னே தெரியாத மாதிரி நல்லா த்ரில்லிங்காக போயிட்டுருக்கு. மஸ்ட் வாட்ச் டே. ரொம்ப நல்லாயிருக்கு. இல்லை, ஒவ்வொரு சீனுமே நமக்கு அடுத்து என்ன நடக்கும்ன்ற சஸ்பென்ஸ் த்ரில்லரோட நல்லா மூவ் ஆகுது. ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. சூப்பராக இருக்கு படம். ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ. கடைசி தொட்ட படம் ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் டைரக்டர் சாருக்கும் ப்ரொடியூசர் சாருக்கும் நான் ரொம்ப தேங்க்யூ சொல்லணும். ஏன்னா எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மூவியில் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். எல்லாரும் தேட்டரில் போய் பாருங்க. ரொம்ப நல்லா வந்திருக்கு அவுட். தேங்க்ஸ் எல்லாம். இட்ஸ் எ க்ரைம் த்ரில்லர். ஆடியன்ஸ் கண்டிப்பாக இந்த மூவி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆடியன்ஸ்க்கு. ஸோ கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்க எல்லாம். தேங்க்யூ. ஆடியன்ஸாக பார்க்கும்போது எனக்கு செகண்ட் ஆஃப் ரொம்பவே அட்ராக்டிவாக இருந்தது. புது ஃப்ரெஷர்ஸ் நிறைய பேர் அறிமுகப்படுத்திருக்காங்க. டேலண்ட் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி இந்த மாதிரி நிறைய மூவிஸ், சின்ன சின்ன மூவிஸ் இருக்குது. பட் நம்ம தேட்டருக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டு வர மாட்டோம். ஓடிடிலே பார்த்து முடிச்சிடனால தெரிய வர மாட்டேங்குது. சின்ன சின்ன படமும் தேட்டர்ஸ்க்கு வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. மலையாள மூவிஸ் மாதிரி குட்டி குட்டி மூவிஸ்க்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். சாங் எனக்கு ஒரு பாட்டு அவளும் நானும்னு ஒரு பாட்டு சூப்பராக இருக்குது. லைக் பன்னியரும் பத்மினி படத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ஓல்டேஜ் லவ் காமிக்கிற மாதிரி இருக்கும். நல்லாயிருக்கும். அது இது ஒரு மிஸ்ட்ரி கலந்து ஒரு பேஸ்ட் ஒரு மூவி தான். ஸோ 2 டைப் ஆஃப் இருக்கும். எண்டிங் நல்லா இருக்குது. எனக்கு செகண்ட் ஆஃப் பர்சனலாக பிடிச்சிருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் விட. ஆமாம், ரொம்ப போர் அடிக்காமல் ஓரளவுக்கு ஸ்மூத்தாக ட்ராவல் ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராகவே இருக்குது. அதான் ஃப்ரெஷர்ஸாக இவ்வளோ தூரம் கொண்டு வந்தது ஓப்பனிங்க்கு கொண்டு ரொம்ப பெரிய விஷயம். இப்போ இருக்க ஒரு சிச்சுவேஷனில் அதுக்காக ஒரு பெரிய விஷஸ். எனக்கு பிடிச்சிருக்கு. ரொம்ப அருமையான படம் சார். ஸ்மால் பட்ஜெட்டாக இருந்தாலும் ப்ரொடியூசரோட இன்வால்மெண்ட் இருக்குது பாருங்கள். விடாமுயற்சி, வெற்றி பெறணுன்ற ஒரு நல்ல எண்ணம். நடிப்பு கூட அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு படத்தில். நிஜமாக அவர் மிக அருமையாக நடிச்சிருக்கிறாரு. இசை ரொம்ப பிரமாதமான இசை. ஒரு ஹாலிவுட் மியூசிக் அவர் கொடுத்துருக்கிறாரு. ஸோ இது நிச்சயமாக ஒரு வாழ்த்துக்கள். திரு ராஜேஷ் சுவாமிநாதன் அவர்களுக்கு ஸ்ரீராம் சார்பாக வாழ்த்துக்கள். நல்லா இருந்துச்சு. டைம் போனதே தெரில. ரொம்ப மியூசிக் ரெண்டுமே நல்லா இருந்துச்சு.
டைம் போனது தெரியல, ஜாலியாக நல்லா இருந்துச்சு. எனக்கு வந்து எல்லாம் எல்லாம் நல்லா இல்லை இல்லை எல்லாம் சூப்பராக டைம் போகிறதே தெரியல. வணக்கம். கடைசி தோட்டா இந்த படம் வந்து இந்த இருக்கிற ஃப்ரெஷ் யங் டேலண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து செஞ்ச ஒரு முயற்சி. அதில் மியூசிக் நல்லா இருக்கு. அண்ட் ராதாரவி சார் பற்றி சொல்லவே தவிர அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அதில் வந்து இந்த ஓல்டேஜ் லவ் ஒன்று ரொம்ப அப்படி ப்ரெசன்டபுளாக ஒன்று சூப்பராக இருந்துச்சு. அண்ட் படம் ஃபுல்லாகவே வந்து நிறைய விஷயங்கள் கொடைக்கானல் சுற்றி நடக்கிறதெல்லாம் பயங்கர எக்ஸைட்டிங்காக சொல்லியிருக்காங்க. நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட இந்த கடைசி தோட்டா டீமுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஆர்யா ஸ்டுடியோ பெருமையுடன் வழங்கிய நவீன்குமார் இயக்கத்தில் சுவாமிநாதன் ராஜேஷ் தயாரிப்பு இசையமைப்பில் கடைசி தோட்டா என்ற திரைப்படம் மிகவும் த்ரில்லிங்காகவும் ஒவ்வொரு காட்சிகளும் ஒரு அடுத்து என்ன நிகழ்வு என்பதை நோக்கி விறுவிறுப்பாக ஓடிக்கொண்டிருந்தது. மிகவும் சிறப்பாக உள்ளது. அந்த படத்தில் நான் எம்எல்ஏவாக ஆக்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு கொடுத்த கேரக்டர் நான் நல்லா பண்ணியிருக்கேன். எனக்கு நல்ல ஒரு வாய்ப்பை தந்தாங்க. இந்த படக்குழுவினருக்கும் ஒத்துழைத்த அனைவருக்கும் நான் நன்றியும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொள்கிறேன். படம் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. நன்றி.